கிட்டத்தட்ட நீங்க இந்த இந்த ஃபேஸ் இப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சீங்க இல்லையா? இதுவே பெரிய இதுதான். இப்ப நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இதுக்குள்ளேயே தான் இருக்கும். சரியா? திரும்ப திரும்ப அத ரிவைஸ் பண்ணுங்க. வில் ஆல்சோ ட்ரை டூ பிளான் அ ரிவிஷன் கிளாஸ். டிசம்பரோடதும் இதோடதும் கொஞ்சம் ப்ராப்பரா இன்னும் ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்கு. பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. ரைட்டா? ரைட். அடுத்து ரெமிட்டன்ஸ் அப்படின்னு வரும்போது, உங்களுக்கு இந்தியா லார்ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட். அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். ஓகேவா? எகைன் அண்ட் எகைன் ரிப்பீட்டடா இந்த ஒரு தீம் இருந்துகிட்டே இருக்கும். ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறது யார் அதிகம் அனுப்புறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு ரெமிட்டன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரிப்போர்ட் ஒவ்வொரு மாரி குடுப்பாங்க. ஒரு இதுல இருக்கும். ஜென்ரலா நமக்கு ரெமிட்டன்ஸ் அப்படின்னு வரும்போது, ஆஃப் லைட் ஒரு ட்ரெண்ட மட்டும் புரிஞ்சுக்கங்க. நமக்கு முன்னாடி முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அரப் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் ரெமிட்டன்ஸ் அதிகமா வந்துட்டு இருந்துச்சு. ரைட்டா? இப்போ ட்ரெண்ட் என்னன்னா, அரப்ல அதிகமா வர்றது கிடையாது. ரைட்டா? நமக்கு அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் ஐ மீன் ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்கலாம் யுஎஸ் போயிட்டு அங்க இருந்து அனுப்புறது. ஒண்ணு யுஎஸ்க்கு படிக்க போறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாபுக்கு போறது. ரைட்டா? சோ அதன் அடிப்படையில நமக்கு ஹையர் இது வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் இந்த மாரி தான். ஓகே. சோ ஹை இன்கம் கண்ட்ரீஸ் யுஎஸ்ல இருந்து கொஞ்சம் அதிகமா வந்துட்டு இருக்கு. யுஎஸ், சிங்கப்பூர் இன் தட் ஆர்டர். அது ஒவ்வொரு இதுல மாறும். பட் ஜெனரல் ட்ரெண்ட் இதுதான். இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட்டா? ரெமிட்டன்ஸ். சோ இது மெயின்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் 1 ஆர் 2 அப்படிங்கிற மாரி தான் இந்த கொஸ்டின்ஸ் வரும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் வித் ரிகார்ட் டூ ரெமிட்டன்ஸ். ஓகே. ஸோ ரெமிட்டன்ஸ பத்தி அதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுவா? நித்தி ஆயோக். கரெக்ட்டா தப்பா? கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி ரிப்போர்ட். நித்தி ஆயோக், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். யாரு? ஜல் சக்தி. சரியா? டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ். சரி ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ். ரீசென்ட் லேட்டன்ட்டா இருக்கணும். உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குன்றதுக்காக இத கேட்டேன். ரைட்டா? இதுல இந்த ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா தான் ஹையஸ்ட். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிகமான கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ட்ரிங்கிங் பர்ப்பஸ்க்கு. கரெக்ட்டா? ஜென்ரலா. ட்ரிங்கிங் பர்ப்பஸ். எஸ்ஸா நோவா? நோ. அக்ரிகல்ச்சர் தான் அதிகம். ரைட்டா? ஸோ இதுல பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது, கரெக்ட். ரீஜனல் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சருக்கு தான் அதிகமா யூஸ் ஆகுது. ஓகே. அருணாச்சல் பிரதேஷ், மிசோராம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா இருக்கு. ஓகே. அருணாச்சல் பிரதேஷ், மிசோராம் கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி நல்லா இருக்கு. ராஜஸ்தான், ஹரியானா, ஆந்திர பிரதேஷ்ல புவரா இருக்கு. கண்டாமினேஷன் அதிகமா இருக்கு. ஓகே. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட், அருணாச்சல் பிரதேஷ், அசாம், திரிபுரா அங்க எக்ஸலன்ட் கேட்டகரி ஆஃப் வாட்டர் ஃபார் இரிகேஷன். பாக்கி இருக்கிற இடத்துல எல்லாமே ஆந்திரா, குஜராத், ஹரியானா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹை லெவல் ஆஃப் சோடியம் இருக்கு. சரியா? ஆர்சனிக் அந்த இதெல்லாமே அதிகமா இருக்கு. ஓகே. தென் ஆ கிரவுண்ட் வாட்டருக்கு தான் இந்த பூநீர். பூன் வந்தா இது ஆம், நிலம். பூநீர் போர்ட்டல் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் அக்விஃபயர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேப்பிங் அக்விம் அப்படிம்பாங்க. அதுவும் இருக்கு. அக்விஃபயர் மேனேஜ்மெண்ட்டுக்கு. தென் அடல் பூஜல் யோஜனா, ஜல் சக்தி. இது எல்லாமே உங்களுக்கு இது ரிலேட்டடான ஒரு ஸ்கீம்ஸ். சரியா? தென் குவாட் வந்து 20 வருஷம் ஆச்சு. 20 இயர்ஸ் ஆஃப் கோஆபரேஷன். ரைட்டா? குவாட். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், யுஎஸ்ஏ. குவாட் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது. 2007ல ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த குரூப்பிங் கொஞ்சம் டிசால்வ் இருக்கு. திரும்ப அத ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? குவாட் அப்படின்னு வரும்போது இந்த மூன் ஷூட் ப்ரோகிராம் இதெல்லாம் தான் வச்சிருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது. அங்கங்க மீட் பண்ணிப்பாங்க. ஒரு எக்ஸர்சைஸ் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து பண்றது. என்ன எக்ஸர்சைஸ்? குவாட் கண்ட்ரீஸ் 4 கண்ட்ரீஸ் சேர்ந்து ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணுவாங்கல்ல. வெரி குட். மலபார். மலபார். செர்வி வேக் வேக்சின் இவங்க தானே பண்ணுவாங்க வேக்சின். மூன் ஷூட் ப்ரோகிராம் சொல்லுவாங்க.
அசாத்தியமான ஒரு விஷயத்துல செலவு பண்ணி பண்றது. அந்த செவோவாக் வேக்சின் இவங்க தானே ஒரு வேக்சின் சர்விக்கல் கேன்சருக்கு. கரெக்டா அதானே பார்த்தோம். ம்? அப்படிதான் ஞாபகத்துல இருக்கு. கரெக்ட் தானே? செக் பண்ணிக்கங்க. சரியா? அடுத்து டிஏபி, அமோனியம் பாஸ்பேட், டை அமோனியம் பாஸ்பேட். இத நானோ இதுலயே வந்திருக்கும். ஓகேவா? டேப்ல வந்து உங்களுக்கு பாஸ்பரஸும் கிடைக்கும், நைட்ரஜனும் கிடைக்கும். ரைட்டா? ஃபெர்டிலைசர்ஸ் பத்தி நம்ம பேசிட்டோம்ல. யூரியாக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்சிடி இருக்கு. ஓகேவா? அதன்படி யூரியா அப்படின்னு வரும்போது, யூரியாக்கு எம்ஆர்பில தான் வித்தாகணும். இந்த பிரைஸ்ல தான் வித்தாகணும். மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. இந்த எம்ஆர்பிக்கும் மார்க்கெட் பிரைஸுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பிரைஸ சப்சிடியா குடுத்துருவாங்க. சாரி, டெலிவரி காஸ்ட்டுக்கும் எம்ஆர்பிக்கும் நடுவுல இருக்கிறத சப்சிடியா குடுத்துருவாங்க. ரைட்டா? யூரியாக்கு இப்படி சப்சிடி. அதர் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு என்பிஎஸ். நியூட்ரியன்ட் பேஸ்ட் சப்சிடி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் கன்டென்ட்க்கு ஏத்த மாரி குடுப்பாங்க. ஓகே. அது ஆனுவலாவும் இருக்கலாம், செமி ஆனுவலாவும் இருக்கலாம். ரைட்டா? கிளியர் தானே? ஃபெர்டிலைசர். டாப்ல உங்களுக்கு நானோ டாப் அப்படி நெறைய நியூஸ்ல வந்துருந்துச்சு. ஓகே. ஃபெர்டிலைசர்ல யூரியாக்கு தனி சப்சிடி. ஃபெர்டிலைசர் 2 கேட்டகரி. ஒண்ணு யூரியா, நான் யூரியா. யூரியாவா இருந்தா எம்ஆர்பி. எம்ஆர்பின்னா நீங்க மேக்ஸிமம் இவ்வளவுதான். மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. இந்த பிரைஸ்க்கு நீங்க குடுத்தாகணும். நீங்க ஒரு இத ப்ரொடியூஸ் பண்றீங்க. யூரியான்றத விக்கிறீங்க. நீங்க வந்து கவர்ன்மெண்ட் வந்து உங்களுக்கு ரூ. 200 சொல்றாங்க. ஆனா நீங்க விக்கிறதுக்கு ரூ. 300 ஆகுது மார்க்கெட் காஸ்ட். ரூ. 300க்கு விக்கும்போது ஆ ரூ. 300. ஆனா நீங்க ஃபார்மர்ஸ்க்கு இந்த பிரைஸ் தான் குடுக்கணும். இந்த ரூ. 100 டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இத கவர்ன்மெண்ட் உங்களுக்கு சப்சிடியா குடுத்துருவாங்க. சரியா? இது வந்து யூரியாக்கு வேல்யூ பேஸ்டா இருக்கும். மத்த இதா இருந்துச்சுன்னா, இப்ப டாப்ல எவ்வளவு நியூட்ரியன்ட்? அவ்வளோ எத்தனை கிலோ நைட்ரஜன், எத்தனை கிலோ பாஸ்பரஸ் அதுக்கு ஏத்த மாரி சப்சிடி குடுப்பாங்க டைரக்ட்டா. ஓகேவா? ஓகே. ரைட். அடுத்து பிஎம் ஃபசல் பீமா யோஜனா. அக்ரிகல்ச்சருக்கு. ஓகேவா? கேரிஃப் கிராப்னா 2%, ரபி கிராப்னா 1.5%, கமர்ஷியல் கிராப்னா 5%. இது வந்து ஃபார்மர் பே பண்ற பிரீமியம். ஃபசல் பீமா யோஜனால இருந்தே போச்சா? சரி, ஃபசல் பீமா யோஜனா கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு. உங்களுக்கு பிரீமியம் ஃபார்மர் கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா, ஆ கேரிஃபா இருந்தா 2%, ரபியா இருந்தா 1.5%. கரெக்ட்டா? கமர்ஷியல் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸா இருந்தா 5%. ரைட்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 2, 3 போர்ட்டல் இம்பார்ட்டன்ட். அதுல எஸ்டெக் அப்படிங்கிறது ஈல்ட் எஸ்டிமேட் பண்றதுக்கு. வின்ஸ் அப்படிங்கிறது வெதர் ஃபோர்காஸ்ட். வெதர் ரிலேட்டட் ஆனது. ஓகேவா? ஹைப்பர் லோக்கல் வெதர் டேட்டா. லாங் டெர்ம் ஹைப்பர் லோக்கல் வெதர் டேட்டா. ஓகே. அடுத்து யூடைஸ் பிளஸ். என்னங்க 5 தான் பேசியிருக்கோம் இன்னைக்கு. யூடைஸ் பிளஸ். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பிளஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோடது இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேஷனல் லெவல் இண்டிவிஜுவல் ஸ்டூடண்ட் வைஸ் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் லெவல் இண்டிவிஜுவல் ஸ்டூடண்ட் வைஸ் டேட்டா. ஓகே. அதான் ஆன்லைன் டேட்டா கலெக்ஷன். ஃபுல்லாவே ஆன்லைன் தான். ஓகேவா? அடுத்து டொபாக்கோ போர்டு அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. டொபாக்கோ போர்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்.
ஆந்திர பிரதேஷ். ஓகே. டொபாக்கோ போர்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். டியுமே மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் தான். சரியா? டொபாக்கோ ஃபார்ம் ஆகல, ஃபார்மேஷன் டே கொண்டாடி இருக்காங்க. சரியா? 1976ல ஃபார்ம் பண்ணிருக்காங்க டொபாக்கோ போர்டு. இதுவும் ஸ்டாட்யூட்டரி போர்டு தான். ரைட்டா? டர்மரிக் போர்டு ஒன்று இருக்கும். அது எங்க இருக்கு? டீ போர்ட், காஃபி காஃபி சிக்மங்களூர். ஓகே. டர்மரிக், சில்க். ஓகே. டர்மரிக் இங்க தெலுங்கானா. ஓகே. டீ போர்டு வந்து வெஸ்ட் பெங்கால், டார்ஜிலிங் கிட்ட தானே? அசாம், கவுஹாட்டி. கரெக்டா? கோகோனட் இருக்கு. ஆமா, கோகோனட் கேரளா. காஃபி கர்நாடகா. டீ மட்டும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது கர்நாடகா, கோகோனட் கேரளா. கரெக்டா? ஸ்பைஸ் கேரளா, ரப்பர் கேரளா. அது பிரச்சனை கிடையாது. இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டீ மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அசாம் தான் நினைக்கிறேன். ஆப்ஷன் ஆப்ஷன்ல அசாம் இருந்தா அசாமா போட்டு வந்திருப்பேன். காயரா இல்ல டீ போர்டுன்னு இருப்பா. யூபிஎஸ்சி கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்களே. என்னங்க கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்க? கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால். மோஸ்ட்லி எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் தான். ரைட்டா? எடுத்து டைட்டானியம். வேக்யூம் ஆர்க் மெல்டிங் அப்படின்றது ரிலேட்டட் ஆகுது. விஏஆர் டெக்னாலஜி. வேக்யூம் ஆர்க் மெல்டிங். ஃபுட்பால்ல வேற. ஆர்க், இது வந்து ரீமெல்டிங். ஓகேவா? இது ஜென்ரலாவே எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு பிரைவேட் கம்பெனிங்கிறது பண்ணியிருக்காங்க. ரைட்டா? டைட்டானியம் அப்படிங்கிறதோட ஓர் வந்து பாத்தீங்கன்னா ருட்டைல். ஓகேவா? அண்ட் எலுமனைட். யூபிஎஸ்சி கொஸ்டின். டைட்டானியம் வந்து லோ டென்சிட்டி லைட் வெயிட். சரி, ஏர்கிராஃப்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்து நோரோ வைரஸ். யூஎஸ்ல வந்திருக்கும். ஒயிட் ஸ்டொமக் ஃப்ளூ, டிசென்ட்ரி, வாமிட்டிங், நாசியா இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நோரோ வைரஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர் சர்வை பண்ணும். ஓகேவா? 60 டைட்டானியம். சைனாவா? தாய்வான் இல்லையா? சைனா. ஓகே. நோரோ வைரஸுக்கு தனியான மெடிகேஷன் கிடையாது, ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான். சரியா? எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட் டு இந்த டெம்பரேச்சர். ஓகே. அடுத்து KM3NET. இது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரினோ. அண்டார்டிகால இருக்கு. ஓகே. நியூட்ரினோ. நியூட்ரினோ நான் ஏற்கனவே இது கொடுத்துருப்பேன். தைவான் வேற ஏதோ ஒரு படிச்சிருக்கோம் இந்த மாதிரி ரேர் மெட்டல்ல. சிலிக்கான் இல்லாம இன்னொன்று டைவான் பார்த்துருந்தோம், அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே. சரி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். மினரல்ஸ் எல்லாம் ரிவிஷன்ல போய் பார்த்துக்கலாம். ஓகேவா?
அதுதான். ப்ரொடியூசர்ஸ் இதெல்லாம் ஒரு கொஸ்டினா வரும். என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஸோ BUR4 அது என்னன்னு பாத்தீங்கன்னா பையானுவல் அப்டேட் ரிப்போர்ட். இது நமக்கு ஃபோர்த் ரிப்போர்ட் இந்தியா UNFCCC சப்மிட் பண்ணது. ரிப்போர்ட் ரிவ்யூ ரிப்போர்ட். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் இது கொடுத்துருப்பாங்க. 4.1 ஆர்டிகல் இது மேண்டேட்ரி. சரியா, நம்ம எவ்வளவு பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கோம் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேவா, அந்த ஆப்ளிகேஷன். ஓகே, தென் எக்கனாமி தான் உங்களுக்கு நடத்துனது தான். பிரைஸ் இண்டெக்ஸ் WPI, அதுல வந்து PPI மாறணும் அப்படின்ற ஒரு டேர்ம். ரெண்டாவது WPI-யோட பேஸ் இயரை மாத்தணும் அப்படின்றதான் பேச்சு. ஓகே, அதுக்கு ஒரு குரூப் போட்டிருக்காங்க. 18 மெம்பர் கொண்ட கமிட்டி போட்டிருக்காங்க. ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கு நம்ம ரமேஷ் சந்த் கமிட்டி அப்படின்னு படிச்சிருந்தோம். கரெக்டா? அப்ப WPI வெர்சஸ் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இது ஹோல்சேல் லெவல்ல ஓகே, இதுல இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கும். இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்காது, இதுல இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கும். ரைட்டா? இதுல சர்வீஸ் கவர் ஆகாது. இதுல சர்வீஸ் கவர் ஆகும். ஓகே, இதுல பயாஸ் இருக்கும், இல்ல பயாஸ் இல்ல. உலக நாடுகள் எல்லாம் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் நோக்கி இருக்காங்க. பட் நம்ம இன்னும் அது பக்கம் போல. இனிமேதான் இது பண்ண போறோம். ரைட்டா? இதுக்கு போடப்பட்ட கமிட்டி ரமேஷன். அது தவிர வேற 2, 3 கமிட்டி கூட இருந்துச்சுங்க. நிறைய டெஸ்ட்ல கூட பார்த்துருந்தோம். அன்னைக்கு நான் ஏதோ உங்கள்ட்ட இதை பத்தி பேசியிருக்கேன் முன்னாடியே. கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல பேசினோமா இல்ல அந்த மெட்டீரியல்ல பார்த்தோமான்னு தெரியல. நீங்க இதோட சேர்ந்து நம்ம ஃபைட் கிளப் குரூப்ல நடுவுல கேட்கலையா? டபிள்யூ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னா ஒரு அந்த ஹோல்சேலா விக்கிறாங்கல்ல, அதுல எவ்வளவு பிரைஸ், ஹோல்சேலா எவ்வளவு காஸ்ட் அப்படிங்கிறத பாக்குறது. ரைட்டா? ஹோல்சேலா விற்கும் போது இந்த ஹோல்சேல் பிரைஸ்ல கண்டிப்பா என்ன இருக்கும், இன்டைரக்ட் டாக்ஸும் இருக்கும். கண்டிப்பா இருக்கும் இன்டைரக்ட் டாக்ஸ். கரெக்டா? ஹோல்சேல், அதுக்கப்புறம் ரீட்டைல். ஓகே, மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் இருக்குல்ல, மொத்த வியாபாரத்துல ஒரு இண்டெக்ஸ், அதான் ஹோல்சேல். அதுல சர்வீஸ் வருமானு கேட்டா வராது. வியாபாரம், மொத்த வியாபாரம் அப்படிங்கிறது. ரைட்டா? ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா நான் உற்பத்தி பண்றேன், நான் ஒரு பிரெட் பண்றேன்னா நான் என்ன பிரைஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது. இதுல இன்டைரக்ட் டாக்ஸே வராது. அதுக்கப்புறம் ஹோல்சேலுக்கு போறப்பதான் இன்டைரக்ட் டாக்ஸ். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். சர்வீசஸ் வருமானு கேட்டா சர்வீசஸ் எல்லாம் கணக்காயிடும். சரியா? ஓகேவா? ரமேஷ் சந்த் கமிட்டி போட்டிருப்பாங்க. ரங்கராஜன் கமிட்டி பிசிக்கல் கவுன்சில். ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்து நிதி ஆயோக் ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. ஜனவரி 1, 2015 கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம 2025 வந்துட்டோமா? சோ 10 வருஷம் ஆச்சு. இதுல இருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிதி ஆயோகோட சேர்பர்சன் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். நீங்க 2 பேரும் தாங்க அப்படி கலாச்சேன். சீரியஸா எடுத்துக்காதீங்க. கேக்குதா? ஆடிபிள்?
கேக்குதுங்களா? கேக்குதா? கேக்குதா? ஸோ நீத்தி ஆயோக்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்னிங் கவுன்சில் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கவர்னிங் கவுன்சில்ல பிரைம் மினிஸ்டர், எல்லாத்தோட சீஃப் மினிஸ்டர்ஸ், ரைட்டா? சீஃப் மினிஸ்டர்ஸ் இல்ல இவங்களா இருந்தா லெப்டினன்ட் கவர்னர், ஓகேவா? இவங்க எல்லாருமே இருப்பாங்க. வைஸ் சேர்பர்சன் ஆஃப் நித்தி ஆயோகும் இதுல இருப்பாரு. ஓகேவா? இது கவர்னிங் கவுன்சில். அதுக்கப்புறம் ரீஜனல் கவுன்சில். இப்ப நமக்கு எப்படி இன்டர் ஸ்டேட் கவுன்சில், ஜோனல் கவுன்சில், ரீஜனல் கவுன்சில் ஸ்பெசிபிக் இஷ்யூ ஒரு ஸ்டேட்ல அந்த ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்கு இது பண்ணிருப்பாங்க, ரைட்டா? தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க, அபிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு ஒரு சிஇஓ. இந்த சிஇஓ அப்பாயிண்ட் பண்றது பிரைம் மினிஸ்டர். ஓகே. செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஈக்குவல் ரேங்க். சரியா? கிளியர்? நான் இருக்கனா? நெட் வேற ரொம்ப படாத படுத்துது. போச்சா? இருக்கா? நன்றிகள். ஓகே. அடுத்து எனக்கு இந்த வாட்டி ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும்னு தோணுது. ஏன்னா ரிப்பீட்டடா பட்ஜெட்ல இருந்து எல்லா பக்கமும் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காங்க. ரைட்டா? இதுல இப்ப பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய இது. ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படின்னா 30 to 300 மெகாவாட். ஓகேவா? இதோட டெக்னாலஜி அப்படின்றது பிரஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர் டெக்னாலஜி தான். ரைட்டா? பிரைவேட் பார்ட்டிசிபேஷனை இப்போ உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் வர்றதுக்கு அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் தடையா இருக்கும். இதுக்கு அமெண்ட்மென்ட் கொண்டு வரணும். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் கூட ஒரு டை அப் பண்ணிருப்பாங்க யுஎஸ் ஓட, இந்த மாதிரி ஒரு இதை ஓபன் பண்றதுக்கு. ரைட்டா? ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டா இப்போ புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? நமக்குன்னு ஒரு டார்கெட் வச்சு அதை எடுத்துட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இது. ஓகேவா? அது ரிலேட்டடா. நியூக்ளியர் டெக்னாலஜியே இந்த வாட்டி கொஞ்சம் சிக்னிஃபிகன்டான ஏரியா தான். ஓகேவா? உங்களோட பிரஷரைஸ்ட் அந்த போன வாட்டியே கேட்க வேண்டியது கேட்காம விட்டுருக்காங்க. ஓகே. ஸோ அது கரெக்ட்டா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம அங்கங்க டச் பண்ணி வச்சிருக்கோம். நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறதும் இருக்கு. தென் இந்தியாவோட 3 ஸ்டேஜ் மாடல்னு ஒண்ணு இருக்கு. தோரியம் பேஸ்ட் ரியாக்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. அத நம்ம எடுத்துட்டு போணும். தோரியமோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ரைட்டா? தென் நம்ம பாவினின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோரியம் பேஸ் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டருக்கு புரோட்டோடைப் அது. தென் 2, 3 அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேப் பார்த்து வச்சுக்கங்க. எங்கெங்க இருக்கு? தாராபூர், கக்ராப்பூர், ரைட்டா? நரோரா, இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கங்க. கொஸ்டின்ல கேட்டா ஆன்சர் பண்ற மாரி பார்த்து வைங்க. கரெக்ட்டா? ஓகே. தென் செந்தூர்னி வைல்ட் லைஃப் சாங்சுரி. கேமரா ஸ்டக். கேமரா ஆஃப் பண்ணி விட்றேன். இதுதான் நான் கேமராவே வரதில்ல. இப்ப கரெக்ட்டா இருக்கா? செந்தூர்னி நேஷனல் பார்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு களக்காடு முண்டந்துறை அத ஒட்டி இருக்கிறது. ரைட்டா? இது வந்து செங்குறிஞ்சி அப்படிங்கிறத செந்தூர்னி மாறி இருக்கு. செந்தூர்னி ரிவர், கல்லடா ரிவர் இது எல்லாமே இங்க இருக்கும். இங்க தென்மலான்னு சொல்லுவாங்க. தென்மலா. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்கோ டூரிசம் இந்தியா. எக்கோ டூரிசம் மொத கொண்டு வந்தது இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி தான். செந்தூர்னி. பட்டர்ஃப்ளை சென்சஸ் இந்த மாரி நெறைய இங்க பண்ணுவாங்க. அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ்க்குள்ள வர்றது. கொல்லம்ல இருக்கும். ஓகே. அடுத்து மெத்தில் கோபாலமைன். இது வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் பி 12.
ரைட்டா? இன்னொரு ட்ரெண்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்க இப்போ ஃபுல் மார்க் எடுக்கும்போதும் சரி, டெஸ்ட் போம்போதும் சரி, உங்களுக்கு அதிகமா தே ஆர் லோடிங் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் ஆன் ஜான் அண்ட் ஃபெப். ஓகே. ஏன்னா இந்த டைம்ல தான் கொஸ்டின் எடுக்கிறவங்க ஒழுங்கா நியூஸ் பேப்பர்ல கொஞ்சம் சீரியஸா படிச்சிருப்பாங்க. அதனால உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ப்ரிடாமினன்ட்டா ஜான் அண்ட் ஃபெப் டாமினேட் பண்ணும். ரீசென்ட்டா படிச்சது, அப்படி இப்படின்னு வரது தான் அதிகமா இருக்கும். பட் யுபிஎஸ்சி அவன் கொஸ்டின்ஸ லோட் பண்றது ஆகஸ்ட் டூ டிசம்பர்ல வச்சிருப்பான் மெயினா. ரைட்டா? ஸோ அது எப்படி வேணா ஷஃபிள் ஆகும். திடீர்னு அவன் இந்த எண்டுக்கும் போவான், அந்த எண்டுக்கும் போவான். ஸோ பேலன்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? நீங்க இத வச்சு அத ஜட்ஜும் பண்ண வேண்டாம். ஓகே. மெத்தில் கோபாலமைன ஏதோ டெஸ்ட்ல பார்த்திருந்தேன். ஓகேவா? எஃப்எஸ்எஸ்ஏஐ முன்னாடி பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அத வந்து பேன லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஹெல்த் சப்ளிமெண்டா குடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே. விட்டமின் பி12. ஓகே. அடுத்து இது ஏற்கனவே தெரிஞ்சது தான். ரைட் டூ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் தான் கிடையாது. சரியா? ஸ்டாட்யூட்டரி, நேச்சுரல், ஹியூமன், ஆ கான்ஸ்டிடியூஷனல் எல்லாத்துலயும் பொருந்தும். 300A இருக்கு. சரியா? ரைட் டூ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. ஓகே. அடுத்து கோம்தி ரிவர். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்ஸ் இன் உத்தரப்பிரதேஷ் தான். லோக்கல். இந்தியால தான் ஒரிஜினேட் ஆகும். நேபாள் கிடையாது. உத்தரப்பிரதேஷ். கோமதி அப்படிங்கிறது. இட் ஜாயின்ஸ் கங்கா. உத்தரப்பிரதேஷ்லயே ஜாயின் ஆயிடும். ஓகே. இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காம்போசிட் எக்காலஜிக்கல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வராங்க ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கப்புறம் நெறைய இடத்துல கொண்டு வருவாங்க. இது எதுக்குன்னா, இந்த ரிவர ரீவைட்டலைஸ் பண்றதுக்கு ஆர்மியோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகே. இந்தியன் ஆர்மி கொண்டு வரது. ஓகே. விஸ்தார். விஸ்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் ஏஐ. நான் சொல்றத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அ அது போதும். நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அக்ரி. ஓகேவா? அக்ரி அட்வைசரி. ஏஐ இருக்கும். டீசென்ட்ரலைஸ்ட் டேட்டாபேஸ் இருக்கும். ஐஐடி மெட்ராஸ் கொண்டு வந்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆப்வியஸ்லி இருக்கும். கரெக்ட்டா? ஸோ ஹைட்ரோஜெல் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். வாட்டர், பயோடிகிரேடபிள், பயோ காம்பேட்டிபிள் எல்லா இதுலயுமே இருக்கும். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சர் ட்ரீட்மெண்ட், மெடிசின் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா? வாட்டர் பேஸ்ட் 3 டைமென்ஷனல் பாலிமர். பிலிபித் டைகோரஸும் கோமதி. கரெக்ட். அது அங்க தான் இருக்கும். ரைட்டா? அடுத்து இதுவும் நம்ம டெஸ்ட்ல பார்த்தது தான். பிக் பூச்சரிங். ஜனவரில தான் வந்திருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஆனுவல் ரிப்போர்ட் யூனியன் மினிஸ்ட்ரி குடுத்தப்போ இத பத்தி பேசியிருக்காங்க. இது என்னன்னா இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கேம். லார்ஜ் ஸ்கேல் மனி லாண்டரிங் அண்ட் சைபர் ஸ்லேவரி. ரைட்டா? மோஸ்ட்லி அன்எம்ப்ளாய்டு யூத், ஹவுஸ் வைஃப்ஸ் இவங்கலாம் டார்கெட் பண்றது. இந்த வேலைக்கு கூப்பிடுறது அந்த மாரி. ஓகே. சரிங்க. முடிச்சுக்கலாமா? சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வெளில ஒரு ஒர்க்கா போயிருந்தேன். ஓகே. ஓகே. குட் நைட். தூங்குங்க. மெயினா இந்த குரூப் இது பண்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டு பிரிங் இன் சம் டிசிப்ளின் கிளாஸ்க்கு அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? சும்மா ஃபார்ம் குடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா. பிகாஸ் த்ரெட் அவ்வளோ இருக்கு கன்டெம்பரரில. ஓகே. தேங்க் யூ.